எந்த ரீதியிலையும் ரெபெல்லியஸ் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. எது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அப்படி விட்டுறணும். இது எப்ப நடக்கும் தெரியுமா? பவுடன் பண்றது, கர்த்தர் சொன்னா ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, மனதார கர்த்தரை ஆராதிப்பது. கர்த்தருக்கு ஒரு நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கிறாரு. கீழே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவரும் குன்பாக நடுங்குங்கள், பயப்படுங்கள், மரியாதை கொடுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இது கர்த்தரை ஆராதிக்கிறது, தொழுது கொள்ளுகிறது அது மட்டும் கிடையாது. சர்ச்சில் பாடுறது மட்டும் கிடையாது. ஒரு ஆட்டிடியூடு, ரெவரன்சியல் ஃபியர். கேட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல கையை வைத்து ஆராதிக்க முடியாது, கைதட்டி ஆராதிக்க முடியாது. ஆனால் உள்ளத்தில் நான் கர்த்தருக்கு உகந்தவன், கர்த்தருடைய பிள்ளைங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு அந்த பயம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ரியல் வொர்ஷிப் மக்கள்கிட்ட இல்லை. நல்லா மோளம் நல்லா இருந்துச்சுன்னா ஆராதிப்பாங்க, மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு ஆராதிப்பாங்க, விங்கு 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 விங்குவாங்க. அப்படியே உள்ள ஏதாச்சும் இருக்காராட்டா இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நத்திங். ஏன்? வேதம் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுது. வணங்கா கழுத்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுது. படிச்சிருக்கீங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. வாசிப்போம். யாத்திரா 33 எடுப்போம். 33:3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்களை நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்களோட பிரசன்ஸ் வராது. கர்த்தர் அவங்க மத்தியில் இருக்கிறாரா? இருக்கிறார். சர்வவியாபி, எல்லா இடத்துல இருக்கிறார். கர்த்தர் எல்லா இடத்துல இருக்கிறார். சமுத்திரத்தில் இருக்கிறார், பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிறார், எங்கே போனா இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல என்னுடைய பிரசன்ஸ் வெளிப்படாதுன்னார். ஏன்? வணங்கா கழுத்து, ஸ்டிஃப் நெக்கு. கழுத்து சுருக்கிச்சு சொல்லல. வணங்கா கழுத்துக்கு ஆப்போசிட்டான என்ன? வணங்குற கழுத்து. வொர்ஷிப் சொல்றோம் பாத்தீங்களா? வொர்ஷிப்னா என்ன? வார்த்தை போடுமா? கிரேக்க வார்த்தைன்னா புரோஸ்குனியோ. புரோஸ்குனியன்னா கையை முத்தம் கொஞ்சுறது, இல்லாட்டா ஒரு நாய் நீங்கள் செல்லமாக வளர்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனவொன்னு உங்களை நக்குது பார்த்தீங்களா? வொர்ஷிப்னா உங்களை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நக்காதுங்க. அப்படி நக்குன்னா அதான் அந்த புரோஸ்குனிங்கிற வார்த்தையே. இது ஹீப்ரு வார்த்தை. புரோஸ்ட்ரேட். புரோஸ்ட்ரேட்னா சாஷ்டாங்கமாக விழுகிறது. பவுடன், ஃபால் டவுன், டூ ரெவரன்ஸ். வொர்ஷிப். வொர்ஷிப்னா சாஷ்டாங்கமாக விழுகிறது, தள்ள குனிவது, ரெவரன்ஸ் கொடுப்பது, மரியாதை கொடுப்பது. 1 தீமோத்தேயுல சொல்றாரு, ஆண்கள், குறிப்பா ஆண்களை தான் சொல்றாரு, ஆண்கள் கோபப்படாமல் தர்க்கம் இல்லாமல் எல்லா இடத்திலையும் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆராதனை செய்யணுங்கிறார். அப்படிங்க கை தட்டுறதுனால நீங்க வொர்ஷிப் பண்றீங்கன்னு சொல்லவே முடியாது. வணங்கா கழுத்துள்ளவன் கூட கை தட்டலாம். ஒருத்தர் வர்றாரு, விசேஷமாக பிரீச் பண்ண வர்றார், எல்லாரும் கை தட்டோன்னா அப்படி நீங்க தட்டலாம். வரேன் கை யாருன்னா தட்டலாம். ஆனா வொர்ஷிப் என்பது கையில உயர்த்துறோம் என்றால் கையில உயர்த்தல, அவதான் ஆதாரம் என்று நான் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுகிறேன். வேதத்துல பழைய ஏற்பாடு காலத்துல கைகளை தட்டுறது குறித்து சங்கீதத்தில் சொல், கை நல்லா கைக்கு தட்டுற அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேரோசையுள்ள கைத்தாளங்களுடைய கர்த்தரை ஆராதிங்கன்னு இருக்கு. ஆனா கை தட்டுறதை பத்தி வேதம் பேசும்போதெல்லாம் மியூசிக்கை பத்தி பேசுது. கை தட்டுறது மியூசிக்கு இணைந்து தட்டணும். ஆனா கையில உயர்த்தி ஆராதிக்கிறதுங்கிறது என்னுடைய இன்னர் ஆட்டிடியூடு. அவருக்கு முன்பாக நான் அப்படியே சாஷ்டாங்கமா விழுகிறேன், அவருக்கு முன்பாக நான் சரண்டர் பண்றேன்னு அர்த்தம். வாசிப்போம், உபாகம் திருப்போம். உபாகம் 9:6. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கூடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீங்கள் வனாந்திரத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு
கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை, அது மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்திற்கு வந்து சேர மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள். ரிபல்லியஸ் ஸ்பிரிட். கலகம் பண்ணுகிறது, முரட்டாட்டம் பண்ணுகிறதுங்கிறது பிசாசுடைய நேச்சர். அது கடவுளுடைய சுபாவமே கிடையாதுங்க. கலகம் பண்ணுகிறது, முரட்டாட்டம் பண்ணுகிறது பிள்ளைகளுடைய மனதில் இருந்துச்சுன்னா எந்த விதத்தில் தான் தூக்கிடணும். அது ஏன்னா அது தேவனோட நேச்சர் கிடையாது, பிசாசோட நேச்சர். அது வணங்கா கழுத்துள்ளோன்னு சொன்னாரு. கீழே என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக கலகம், ரிபல்லியஸ் பண்றவங்க, கலகம் பண்றவங்க, முரட்டாட்டம் பண்றவங்க. சிலலாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் இப்படித்தான் வாழ்வேன், என்னை யாரும் மாற்ற முடியாதுன்னா நீங்க ரிபல்லியஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இணங்கக்கூடிய ஒரு இருதயம், மனம் திரும்பக்கூடிய எண்ணம் இல்லைன்னா இருதயம் ஹார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். நீங்க ஜெனினை ஒர்ஷிப் பண்ண முடியாதுங்க. உங்க வாயில வார்த்தைகள் வரும், இருதயம் தூரமா நிற்கும். 2:30 இப்போ உங்கள் பிதாக்களை போல் உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு. கர்த்தருக்கு உடன்பட்டுனா கர்த்தருக்கு ஈல்டு பண்ணுங்க. கர்த்தருக்கு ரிபல் பண்ணாதீங்க, கர்த்தருக்கு ஈல்ட் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணுனா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு எதை பத்தி பேசுறாருன்னா அவரை ஆராதிங்கிறார், அவரை வொர்ஷிப் பண்ணுங்க. இந்த வசனத்தை தான் ஸ்தேவான் இதே வசனத்தை கோட் பண்றார். உங்கள் பிதாக்களை போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கிறார். இதே வசனத்தை கோட் பண்றார். ஒரு ஹிஸ்டரி பேசுறார். சுவிசேஷத்தை அப்படி ஹிஸ்டரி ஃபார்ம்ல வந்து சொல்லி அழகா பிரசன்ட் பண்ணும் பொழுது டைரக்டா கொண்டு வந்துட்டார். இது வரைக்கும் அப்படியே அடுத்தவனை பத்தி சொல்லிட்டு வரும்போது அப்படி டைரக்ட் அப்ளிகேஷன் வந்த உடனே வணங்கா கழுத்துள்ள மக்கள் இவரை கல்லறிஞ்சு கொண்டாங்க. மனம் திரும்பல. எந்த ரீதியிலையும் ரிபல்லியஸ் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. எது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அப்படி விட்டுறணும். இது எப்ப நடக்கும் தெரியுமா? பவுடன் பண்றது, கர்த்தர் சொன்னா ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, மனதார கர்த்தரை ஆராதிப்பது. கையில வந்து சொல்லுவோம், நான் கலகம் பண்ணுகிறவன் அல்ல, முரட்டாட்டம் பண்ணுகிறவன் அல்ல, கர்த்தர் தேவன் என்று அறிந்து தேவனுக்கு என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவர் ஆராதனை செய்கிறவன். ஆமென். முரட்டாட்டத்தையும் ஆராதனை செய்யாததை லிங்க் பண்றாரு. ஆராதனை செய்யறதை பிளெக்சிபிள் ஹார்ட்டோட லிங்க் பண்றாரு.